Hi, welcome back to TechBuild Tamil, all of you. ஸோ நாங்கள் இன்றைக்கி கிளாஸ் 1ல் இருக்கிறோம். இதுக்கு முதல் உள்ள வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நாங்கள் ரிவிட் சம்மந்தமான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸுகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட சேனலில் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நாங்கள் இப்போ கிளாஸுக்கு போகலாம். ஸோ நாங்கள் இப்போ ரிவிட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஓகே, இது ரிவிட் இன்டர்ஃபியரன்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் நியூ எண்டத்துக்குள்ளே போனோம்னு சொன்னால் இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸுகள் இருக்குது. அதே போல் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணினீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஏற்கனவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கும். அதாவது ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே போய் அங்கே செக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிவிட், அதே போல் டெம்ப்ளேட்ஸ், அதே போல் இங்கிலீஷ்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்ஸை பார்த்துட்ருக்கிறோம். ஸோ அதுக்கே போகலாம். ஆர்கிடெக்சரல் தென் ஓகே, இது ரிவிட் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபஸ்ட்டு வியூவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 4 அடையாளங்கள் இருக்குதுன்னு. அதே போல் இது ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே வந்து ப்ரொஜெக்ட் ப்ரௌசர் பார் இருக்குது. ஓகே, இது ப்ரொஜெக்ட் ப்ரௌசர் பார். ஸோ இது இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிற 4 வியூவும் வந்துட்டு இது வியூ எலிவேஷன் போட்டு சொல்கிறது. இந்த எலிவேஷனை நீங்கள் பார்க்குற பொழுது இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வியூவிலேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், எக்ஸ்பெண்ட் ஆல் பண்ணும்போது நாங்கள் அதில் இருக்கிற சப்டைட்டில் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அங்கே எலிவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் என்று சொல்லி இங்கே 4 விதமான வியூஸ் இருக்குது. அந்த வியூ ஒன்றில் கிளிக் பண்ணினோன்னு சொன்னால் டபுள் கிளிக் பண்ணால் அது ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஃப்ளோர் பிளேனில் 0 இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணும்போது அதுலேயும் இங்கே காட்டியிருக்கிற வியூ தான் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணினேன்னு சொன்னாலும் இப்போ நம்ம அங்கே போய் இப்போ இதில் ப்ரொஜெக்ட் ப்ரௌசரில் எலிவேஷனில் போய் நாங்கள் ஓப்பன் பண்ணினதை இதை கிளிக் பண்ணி அதில் கோ டு வியூ நம்ம பார்த்தோம்னு சொன்னாலும் அது ஓப்பன் ஆகும். ஸோ இதை நாங்கள் எப்போதுமே என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் ஹைட் பண்ணி வைப்போம். காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட ப்ரொஜெக்டுகள டீட்டெயில்ஸுகள் இதுக்குள்ளே ஒன்றோட ஒன்று கலந்து ஓவர்லேப் ஆயிரும். ஸோ எங்களுக்கு ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த 4 எலிவேஷனையும் இப்போ நாங்கள் ஹைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். விவி அல்லது விஜி, விசுவல் அண்ட் கிராஃபிக்ஸ் என்று சொல்லி நாங்கள் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணோம். அதே நீங்கள் இதில் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் விசுவல் அண்ட் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதோடாக மாடல் அண்ட் கேட்டகரிஸ், அதே போன்று அனோட்டேஷன் அண்ட் கேட்டகரிஸ் என்று சொல்லி அப்படி ஃபில்டர்ஸ் அது அப்படி இருக்கும். அதில் நீங்கள் அனோட்டேஷன் அண்ட் கேட்டகரிஸ் அதில் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எலிவேஷன்ஸை நாங்கள் டிசபிள் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு செக் பண்ணியிருக்கிறேன், ஓகே பண்ணேன், அது அப்படியோ டிசபிள் ஆகிட்டு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லெவல் 0 அதே போல் லெவல் 1 என்று சொல்லி 2 வியூஸ் அதில் இருக்குது. இப்போ நாங்கள் ஏற்கனவே ஓப்பன் பண்ணின விண்டோவை நீங்கள் பார்க்கும்போது எலிவேஷன்ஸ் பாரில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2 லெவல்ஸும் லெவல் ஐடென்டிஃபிகேஷனோட காட்டும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த லாக் பண்ணி இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். லாக் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரும். அன்லாக் பண்ணிங்கன்னு சொன்னால் தனித்தனியாக அந்த லைன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் அடுத்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் லெவல்களை எப்படி க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே லெவல் 0 அதே போல் லெவல் 1 தான் இருக்குது. எங்களுக்கு லெவல் வேணுமான்னு சொன்னால் நாங்கள் ஆர்கிடெக்சரல் அந்த பாரில் போய் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவலில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லெவல் இந்த செக்ஷன் வியூவில் மாத்திரம்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான லெவல்ஸுகளை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன வழங்கும் லெவல் 0 லெவல் 1 இருந்தது. இப்போ லெவல் 2 மாறி இருக்குது. இப்போ 3 ஆட்டோ ஜென்ரேட் ஆகுது. 4 அதே போல் 5
ஸோ நாங்கள் 6 மட்டுக்குங்கிறலாம் இப்போதைக்கு. ஓகே, அதாவது இது 6 ஸ்டோரி பில்டிங். ஓகே, 5 மட்டுக்கு ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ 5th ஃப்ளோரையும் நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, 1 2 3 4 5 6 architectural levels, click. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 6 க்ரியேட் ஆகிருக்குது. ஓகே, ஏற்கனவே லெவல் 0 1 தான் இருந்தது, இப்போ க்ரியேட் ஆகிருக்குது. இப்போ இங்கால நாங்கள் லெவல் 0 ஃப்ளோரை நாங்கள் ஓப்பன் டபுள் கிளிக் பண்ணும்போது ஒரு ஃப்ளோர் இதில் ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கு தேவையான ஃப்ளோரை நீங்கள் அங்கே கிளிக் பண்ணும்போது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும், இதில் நாங்கள் கிரிட்ஸுகளை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதே போல் ஆர்கிடெக்சரலுக்கு பக்கத்தில் லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவல்ஸில் ஆர்கிடெக்சரல் பாரில் லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரிட் இருக்கும். ஸோ அந்த கிரிட்டை பிக் பண்ணி நான் இப்போ ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன். 1 2 3 4 5 போட்டு வெர்டிக்கலாகவும் 6 7 8 ஹாரிசான்டலாகவும் கட்டியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதில் ஒட்டோவாகவே டைமென்ஷன் காட்டும். அந்த டைமென்ஷனை நீங்கள் எடிட் பண்ணுறது ஊடாக உங்களுக்கு தேவையான அளவு உங்களோட கிரிட் லைன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ இந்த ஹெட்ன்னு சொல்கிறது, ஸோ அந்த கிரிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே பிக் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த சைட்லையும் ஹெட் ஓப்பன் ஆகுது. ஸோ நாங்கள் கிடையாகவும், அதாவது வேர்ட்டிக்கலாகவும் ஹொரிசோண்டலாகவும் ஒரே லைன்ஸ் ஒரே நம்பர்ஸை கொடுக்க இயலாது. ஒன்றுக்கு இங்கிலீஷ் லெட்டர்ஸையும் அடுத்ததுக்கு நாங்கள் நம்பர்ஸையும் கொடுக்குறோம். ஸோ இதில் A B C D and E. அதே போல் இங்கால சைடில் நான் 1 2 3 என்று கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கிரிட்டை ரீட் பண்ணும்போது ஒரு பக்கம் இங்கிலீஷ் லெட்டர்லேயும் அடுத்த பக்கம் நம்பரிக்லேயும் இருக்கும். நீங்கள் இதை பாருங்கள் வந்து. அதே போல் நான் கிரிட்டை ஆன் பண்ணி 2 பக்கமும் ஹெடரை வச்சுக்கொள்கிறேன். ஓகே, இது ஒரு கிரிட் லைன்ஸ்களை இப்போ நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கால சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல்ஸ்களையும் நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். எங்களோட ப்ராஜெக்ட் பேஸ் இப்போதைக்கு ரெடி. ஓகே, இதில் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு வால் சம்மந்தமாக நாங்கள் ஒரு சிறிய ப்ராஜெக்ட் ஒன்று ட்ரா பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நான் வால் WA அல்லது வாலை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை ட்ரிம் பண்ணணும். இதை வந்துட்டு இணைக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், நான் TRங்கிறதோடாக ட்ரிம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த கொமாண்ட்ஸ்கள் எல்லாம் நாங்கள் மோடிஃபிகேஷன் டெப்பை ஸ்டடி பண்ணும்போது நாங்கள் அதில் பார்க்கலாம் இனி வர கிளாஸுகளில். ஸோ இந்த வாலை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ DR பக்கத்துலேயே வாலுக்கு பக்கத்துலேயே டார் இருக்குது. DRை போட்டு நான் இங்கே டார்ஸுகளை வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் சொன்னால் இப்போ வால் என்ன டைப் பண்ணி காட்டுது, அதே போல் வால் என்ன லெவலில் இருந்து க்ரியேட் ஆகிருக்குதுன்னு காட்டுது. அதே போல் வால் வந்து எந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதுன்னு காட்டுது. நாங்கள் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது லெவல் 0லேருந்து லெவல் 1க்குரிய ஹைட்டை நான் இங்கே குறைக்கின்ற போது லெவல்ஸு அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃப்ளோர் ஹைட் குறையும், ஆனால் வால் குறையலை. காரணம் திருப்பி செலக்ட் பண்ணுறேன், வாலை மட்டும் எடுக்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும் இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், வால் அப் டு லெவல் என்று கேட்கும் வந்துட்டு அதில் 6 ஃப்ளோர் மட்டும் இருக்குது. ஸோ நான் லெவல் 1 மட்டுக்கும் வைக்கும்போது இங்கே வால் TR கொமெண்ட்ஸில் பற்றி யோசிக்கவானது நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா கொமெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ இதில் நாங்கள் ஒரு சர்க்கிள் ஒன்றை போட்டு பார்ப்போம். ஃப்ளோர் தான் இது. ஓகே, நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஃப்ளோராக தானே உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ சர்க்கிள், அதாவது உங்களுக்கு தேவையான வடிவத்தில் நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். கிட்ட இருக்குது வாலுக்குள்ளே சேர்ந்த மாதிரி. ஸோ கிளிக் மூவ் MV கொமாண்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், கொமாண்டுகளை பற்றி யோசிக்க வேண்டாது. நான் உங்களுக்கு அந்த கொமாண்டெல்லாம் தருவேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தானாகவே அந்த கொமாண்ட்ஸ்களும் வந்துடும். ஸோ மூவ் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள். செலக்ட் பண்ணுறேன்.
ஓகே, வால். இப்போ வாலை கொஞ்சம் ஹைட்டை கூட்டி பார்க்குறேன் நான், பாருங்கள். ஓகே, வால் வந்து ஏற்கனவே இருந்த போதில் கொஞ்சம் லெவல் 2 மட்டுக்கும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைன்ஸ் விளங்குது இந்த 3Dயை ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ விஜி லெவல்ஸ் மாடல் அண்ட் கேட்டகரிஸுக்குள்ளே அனோட்டேஷன் அண்ட் கேட்டகரிஸுக்குள்ளே போய் நான் அந்த லெவல்ஸுகளை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வாலை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். வாலை கிளிக் பண்ணியிருக்கிறேன். அதே போல் இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் போய் வாலை வேறு டைப் ஒன்று கொடுத்த போல் இந்த கலர்லாம் மாறி வேறு டைப்புக்கு மாறி இருக்கு. இப்போ நம்ம அதில் கேர்டன் வால் இவ்வளோ இங்கே இருக்கிற அவ்வளோ சார்ட்டுமே டிஃப்ரெண்ட்டான வால்ஸுகள் தான். நம்மளுக்கு தேவையான கூட டூப்ளிகேட் பண்ணி செஞ்சு கொள்ள முடியும். ஸோ இப்போ நான் கேர்டன் வால் ஷோரூமில் இருக்கிற ஒரு கிளாஸ் வால் மாதிரி உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் அப்படியோ விளங்கும். ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் டேபிள்ஸில் கூட நாங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். மாடல் அண்ட் கம்பவுண்ட் டேபிள் இந்த சைட்டில் போட்டு பார்ப்போம். டேபிள் வால் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ண ஓகே சேஞ்ச் பண்ண வால் இங்கால சைடில் இருக்குது. ஸோ அதை இங்கால சைடுக்கே நம்ம கொண்டு வருவோம். ஓகே, மூவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். கிளிக் MV command, then move, click, placed. ஓகே, ஸோ டேபிளுக்கு ட்ரீஸை கூட நாங்கள் டேபிளுக்கு கிட்ட கொண்டு வரோம். ஸோ கொண்டு வந்தாச்சு. இதுதான் வியூ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதுதான் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சிறிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யணும்ன்றதுக்காக இவ்வளோ நேரத்துலையும் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸுகளில் நாங்கள் மேலதிகமான தகவல்களை பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்டோடாகவே நாங்கள் போகலாம். சிறிய ப்ரொஜெக்ட், அதே போல் ஆர்கிடெக்சரல், அதுக்கு பிறகு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், அதே போல் உங்களுக்கு நிறைய சப்ஜெக்டுகள் இருக்குது. அதை நான் படிப்படியாக கொண்டுட்டு போவேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்து வாங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்கள் வரும். ஏதும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்டூடாக கூட என்கிட்ட உங்களோட டவுட்ஸுகளை கேட்கலாம். அதை எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் ஷுவராக கிளியர் பண்ணுவேன். சரி.